நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர் டைரெக்டாக நீங்கள் பங்குல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா செக்டார் ஓவர் வெயிட், செக்டார் அண்டர் வெயிட். ஒரு போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன்ஸ் என்ன ஆக போகுதுன்னாக்கா ஃபியூச்சர்லேருந்து தான் வரப்போகுது. அடுத்த ஒரு 2 வருஷம் எந்த செக்டார், எந்த பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போதோ அதுலேருந்து தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இன்வெஸ்டராக எந்த செக்டார் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ற ஒரு ஃபோர்காஸ்ட், ஒரு ஃபோர்சைட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அந்த செக்டாரை ஐடென்டிஃபை பண்ணி அதில் நிறைய பங்குகளை நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அஃப்கோர்ஸ் டைவர்சிஃபைட் பண்ணணும், ஆனால் ஓவர் வெயிட்டாக இருக்கணும். ஒரு 20%, 25%, அப் டு 30% கூட என்ன பண்ணலாம், ஒரே செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2026 என்ன செக்டார் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்க போகுது அதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். செக்டார் தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவோட ரிட்டர்ன்ஸை டிட்டர்மைன் பண்ண போகுது. அந்த செக்டாரை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த ஒரு 3 ஃபேக்டரை நீங்கள் கரெக்டாக கவனிங்க. நீங்கள் மொதல் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து 2 வருஷத்தில் எந்த செக்டாருக்கு டிமாண்ட் நிறைய இருக்கும், அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, இதை கண்டிப்பாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரெண்டாவது ப்ராஃபிட், எந்த செக்டார் நிறைய ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்க போகுது அதை அனலைஸ் பண்ணணும். ஐ வில் டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன். அண்ட் வேல்யூவேஷன்ஸ், இப்போ என்ன ஒரு வேல்யூவேஷன், லாங் டேர்ம் ஆவரேஜ் அது அட்ராக்டிவாக இருக்கா, ஃபேரில் இருக்கா, எக்ஸ்பென்சிவாக இருக்கா, அதையும் நீங்கள் செக் பண்ணணும். இந்த 3 விஷயத்தை செக் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ மார்க்கெட்டை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை ஈஸியாக கொடுக்க பார்க்கும். ஒரு ஆவரேஜாக ஒரு மிடில் கிளாஸ் மனிதர் என்ன பண்ணுறாருன்னா 80,000 ருபீஸ் சேவ் பண்ணுறாரு ஒரு வருஷத்துக்கு. இதை மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மிடில் கிளாஸ் டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 lakh crore அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள் டேக்ஸை சேவ் பண்ணுறாங்க இன்னைக்கு. அப்போ நீங்கள் இந்த டேக்ஸை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, ஒருத்தர் கையிலையும் 80,000 ரூபா இருக்குது, ஒரு மாதமும் உங்ககிட்ட ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு டைம் தானே அது. ஒரு 5,000 ரூபா ஒரு வாட்ச் பார்த்து வச்சுருக்கீங்க நீங்கள், ஒரு 4,000 ரூபா ஒரு ஷூ பார்த்து வச்சுருக்கீங்க நீங்கள், அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு மாதமாக என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்க ஆரம்பிப்பீங்க. இது பேர் தாங்க கன்சம்ஷன். ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, டிமார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் இந்த மாதிரி டிமார்ட்டுக்கு போயிட்டு ப்ரொவிஷன்ஸை சீப்பாக வாங்கிட்டு வர வேண்டியது. கரெக்டுங்க, நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டை வச்சுட்டு ப்ரொவிஷன்ஸ் ஒன்றா பார்த்து வாங்குறோம். ஆனால் அந்த பில்லிங் கவுண்டர் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நிறைய சாக்லேட்ஸ், நிறைய இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சிவ் பொருள், ப்ரீமியமான பொருளை அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் பையனையோ பொண்ணையோ கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வேணும் அது வேணும்னு எடுப்பாங்க. நம்ம அந்த கார்ட்டிலேருந்து எடுத்து வெளியே வைப்போம். இனிமேல் அந்த அளவுக்கு சிக்கனை பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. பிகாஸ் எவ்ரி மந்த் யூ ஹேவ் ஒரு 5,000 ருபீஸ் எக்ஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் கண்டிப்பாக எஃப்எம்சிஜி 2025 2026 கொஞ்சம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அது கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்குது. உங்கள் ரேடாரில் கண்டிப்பாக வைங்க. நீங்கள் ரெண்டாவது எந்த செக்டார் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா அப்பேரல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகும்போது ஷூஸாக இருக்கலாம், ஆக்சசரிஸாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்பேரல்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரீட்டைலிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்டாரை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ரேடாரில் வைங்க. அதுவுமே அடுத்த ஒரு 2 வருஷத்தில் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் டியூரபிள் ஒயிட் கூட்ஸ். அஃப்கோர்ஸுங்க இன்னைக்கு நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இதுதான் பேசிக் இல்லையா. அதை தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கே 2 டிவி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, 2 ஏசி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஹஸ்பண்ட் ஒரு 2 வீலர் வச்சிருக்காருன்னா ஒய்ஃபுக்கும் 2 வீலர் இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க. பட் அஃபோர்டபிலிட்டி, 1 லட்சம் தான் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள், உங்களுக்கே ஒரு இஎம்ஐ இருக்குது, குழந்தைங்களோட ஃபீஸ் இருக்குது, அதையும் தாண்டி இதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ண முடியும்னா அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க, 3வது இந்த கன்சியூமர் டியூரபிள் ஒயிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை உங்கள் ரேடாரில் வைங்க. 4வது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குயிக் காமர்ஸ். ரொம்ப அதிசயமாக இருக்குங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்தியா என்டையர் வேர்ல்டுக்கு இந்த ஒரு பிஸ்னஸ் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. வேறு எங்கேயுமே அப்படியா ஒரு பிஸ்னஸ் மாடலே இல்லை. இந்த பிளிங்கிட், ஜெப்டோ இது மாதிரியான பிஸ்னஸ் மாடல் ஆச்சரியமாக. நம்ம என்ன பண்ணுவோம், பிளிங்கிட், ஜெப்டோலெல்லாம் பால் ஆர்டர் பண்ணுவோம், பிஸ்கெட் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இது மாதிரியான டே டு டே ப்ராடக்ட்ஸ் சீக்கிரமாக வேணும், எக்ஸ், பிரெட் இப்படி தான் ஆர்டர் பண்ணுவோம். பிளிங்கிட்டில் ஐஃபோன் விற்கிறாங்க சொன்னால் நம்புவீங்களா? ஐஃபோனோட விலை எவ்வளோங்க, ஸ்டார்ட்ஸ் வித் 75,000 ருபீஸ். 10 நிமிஷத்தில் ஐஃபோன் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளிங்கிட்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பிகாஸ் ஐ எம் எ பிளிங்கிட் யூசர். ஸோ த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங், கன்சம்ஷன் இஸ் சேஞ்சிங். புரட்டி போட்டுட்டு இருக்காது. நிறைய டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பெரிய கண்ட்ரி அது, ரைசிங் இன்கம்.
எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்கம் ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இப்போ இன்கம் டேக்ஸில் எக்ஸப்ஷன் கொடுத்ததுனால ஆர்டினரியாகவே ஒரு 5,000 ரூபாய் எக்ஸஸாக இருக்குது. 5,000 ரொம்ப கம்மி. இட் கோஸ் அப் டு ஒரு 7,000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 8,000 வச்சுக்கோங்க ஆவரேஜாக. அர்பனைசேஷன், ரைசிங் இன்கம் ஒன்று, அர்பனைசேஷன் ரெண்டாவது, ஈஸி கிரெடிட். ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இன்னைக்கு என்ன ஆகுதுன்னாக்கா அந்த லோன் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. ஸோ கன்சம்ஷன் அப்படியே வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,500 USD. ஆனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 80,000 rupees. ஸோ இந்தியா வந்து இப்போ இருக்கிற கன்சம்ஷனை விட இன்னும் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்டில் கண்டிப்பாக இது வந்து மேலே போயிட்டே இருக்குது. உங்கள் ரேடாரில் இந்த செக்டாரை கண்டிப்பாக வையுங்க. ஸோ இந்த கன்சப்ஷன் செக்டாரை உங்கள் ரேடாரில் கண்டிப்பாக வையுங்க. நீங்கள் உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be able to help you, assist you. ஓகே, ஸோ ஏதோ ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். see you. bye bye.